ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 3 மினி விளாக், 3வது விளாக் பார்க்குறோம். இன்றைக்கி எப்பயும் போல் காலைல எழுந்திரிச்சு பஸ்ஸெல்லாம் கூட்டி தெளிச்சுட்டு குளத்தை போட்டு விட்டுட்டு அப்புறமாட்டிக்கே பசங்களுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு ஸ்கூல் வந்து லீவு. ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு மீல் மேக்கர் போட்டு கிரேவி வச்சேன். சரி, ஓகே, மார்க்கெட்டில் போய் ஹெல்ப் மிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரலாம், ஆர்டர் கேட்டிருந்தாங்களே இன்னும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு பேக் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நம்ம ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் தாங்க இருந்துச்சு. குடுன்னு ஓடி ஃபாஸ்ட்டாக கிளம்பி வேகமாக போய் ட்ரெயினை பிடிச்சிட்டாங்க. ட்ரெயினை பிடிச்சி ஓகே டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறியாச்சு. என்னோட ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனோட அப்பா ப்ளஸ் அவங்க பாட்டி அம்மா வரல போல், இவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த பையனை பார்த்து அவர் முழிச்சிட்டே இருந்தார். எதுக்கடா இப்படி முழிச்சிட்டே இருக்காரு, நானும் பார்த்துட்டே இருந்தேன். கேட்டால் அவன் சாப்பிட மாட்டிக்கானா, படிக்க மாட்டிக்கானா, பிடிச்சி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. எதுக்கடா இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு நானும் ஓரமாக கவனிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தெரியுது, உன்னோட வயசு பையங்களாம் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தா அவன் சாப்பிடவே மாட்டானா. அப்புறம் ஸ்கூல் வந்துட்டு நிறைய டைம்ஸ் லீவ் போடுவானா. டெஸ்ட்டு அந்த மாதிரி இதுலலாம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் போடுவானா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தார். இதில் வேறு அந்த பையனை அடிக்க வேறு கை வாங்கிட்டார். எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்துச்சு. சரி, ஓகே, அது சின்ன பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெரிய பையன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய விஷயத்துக்கு வரேன். அப்புறம் போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு கொடுத்துட்டோம். இன்னொரு மார்க்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். ஓனர் வந்து இல்லை. அவங்க 4 o'clock தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோடா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துலேயே அக்கா வீடு இருந்துச்சு. அங்கே போயிட்டு டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்து மாவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணி வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் விளாக்ல வரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.